ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோகுல்ஸ் நெஸ்டோரா டீல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் கோலா உருண்டை வீட்லயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோலா உருண்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ போன்லெஸ் மட்டன், பிரெட் க்ரம்ஸ், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, கிராம்பு 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10லேருந்து 12, காஞ்ச மிளகாய் 4-5, வறுத்த பொட்டுக்கடலை 1/4 கப், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். அடுத்து ஒரு கடாயில் நம்ம கோலா உருண்டைக்கு தேவையான மசாலாஸ்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய், பட்டை, கிராம்பு, அப்புறம் சோம்பு, சீரகம், மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வறுப்பட்ட உடனே துருவின தேங்காவையும் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். மசாலாலாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு அகலமான தட்டில் போட்டு ஆற வைக்கலாம். ஆறினதுக்கப்புறம் பிளெண்டர் இல்லை மிக்சரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் நம்ம வாங்கிட்டு வந்த 1/2 கிலோ மட்டன் கீமாவை சேர்த்துக்கலாம். கீமானா ஒன்றும் இல்லை, போன்லெஸ் மட்டனை நல்லா பொடிசாக சாப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். நீங்கள் கீமா மாதிரி வெட்டி கொடுங்கன்னா அவங்களே வெட்டி கொடுப்பாங்க. ஸோ நம்ம இதில் தேவையான உப்பு மற்றும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டன் வேக வேக அதில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கும் கடாய்க்கு, அதெல்லாம் ஆவியாகணும். ஸோ ஃபுல்லாகவே தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம மட்டனை இப்போ நல்லா வறுக்க போகிறோம். பாருங்கள், மட்டன் வேக வேக எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. ஸோ நம்ம இதெல்லாமே ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மட்டன் வறுத்து எடுக்க போகிறோம். பாருங்கள், மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இந்தளவுக்கு மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மட்டன் எடுத்து ஆற வைக்கலாம். மட்டன் ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய மிக்சி ஜாரில் ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க மட்டனையும் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை வடை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, இந்த அளவுக்கு வடை மாவு அளவுக்கு பதம் வந்த உடனே நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் நம்ம குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அதை தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். மாவெல்லாம் உருட்டினதுக்கப்புறம் நம்ம இப்போ கோலா உருண்டைக்கு தேவையான அவுட்டர் லேயரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிருக்கேன். இன்னொரு கிண்ணத்தில் பிரெட் க்ரம்ஸ் இருக்குது. இந்த 2 முட்டையை நல்லா விஸ்க் வச்சு நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஈவனாக மஞ்சக்கரும் வெள்ளைக்கரும் மிக்ஸ் ஆகணும். இதை எக் வாஷ்னு சொல்லுவாங்க.
எக் வாஷ் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க கோலா உருண்டைகளை இந்த எக் வாஷில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நாலா பக்கம் டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கம்ப்ரெஷன் கொடுங்க. அப்போ தான் வந்து நல்லா ஒட்டிகிட்ருக்கும். நான் இந்த ப்ராசஸ் வந்து 2 வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு தடவையில் கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக வேணுன்றதுக்காக நான் 2 வாட்டி இந்த லேயரை வந்து மேக் பண்ணுறேன். கோலா உருண்டைக்கு தேவையான அவுட்டர் லேயர்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பேனில் கோலா உருண்டை முழுகிற அளவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பண்ணி வச்சுருக்க கோலா உருண்டையெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம இதை வந்து கடாயிலேருந்து இறக்கிடலாம். அவுட்டர் லேயர் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். எல்லா கோலா உருண்டையும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். வாங்க கோலா உருண்டை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ஆவி பறக்க பறக்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக, இவ்வளோ சாஃப்டாக, சூடாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் கோலா உருண்டையை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.